வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாம் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழைய வீடு தான் நமக்கு. இந்த வீடு எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, குரோம்பேட்டை லக்ஷ்மிபுரம் கிருஷ்ணா நகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டு லக்ஷ்மிபுரமில். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி மெயின் ரோடு இருக்குது இல்லையா, அங்கேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இது ஒரு 24 ஃபீட் ரோடில் பார்த்திங்கன்னா 24க்கு 60 வெஸ்ட் ஃபேஸிங் இருக்குது. கீழே டபுள் பெட்ரூம், மேலே டபுள் பெட்ரூம் இருக்குங்க. ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ நல்ல ஒர்த்தான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அங்கே இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. 1 கோடி சொல்கிறாங்க. ஸோ 1 கோடியிலேருந்து பார்த்திங்கன்னா நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். அப்ரூவ்டு பிளாட்டில் கட்டின அப்ரூவ்டு தான். அந்த பில்டிங்கும் பார்த்திங்கன்னா அப்ரூவ்டு தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குப்பை தான். இப்போ வந்து ஓனர் வந்து இந்த வீட்டில் இருக்காங்க. மேலே வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல பட்ஜெட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா குரோம்பேட்டு நம்ம பாலாஜி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அந்த ரோடில் தான் அதில் வர வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுலேருந்து அங்கேருந்து வர்றதுக்கு 2-3 வழியும் இருக்குது. ஸோ அதில் எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுன்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பின்னோட நான் கொடுக்குறேன். ஸோ 1 கோடி சொல்லி நெகோஷியபிள் சொல்கிறாங்க. ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல கிளியர் டாக்குமெண்ட் தான். ஸோ டாக்குமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, ஒர்த்தான ரேட்டு தான். எனக்கு டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை ஈஸியாக வந்து நம்ம ரெடி டு ஆக்குப்பை பண்ணிக்கலாம். பெயிண்டிங் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒயிட் வாஷ் வந்து கண்டிப்பாக பண்ணணும். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த செலவுமே நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ வேறு ஏதாவது அடிஷ்னல் செலவு வந்து பெருசாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ஏரியாவும் டீசெண்டாக தான் இருக்குது. அதனால் எனக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோடு வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். உங்களுக்கு லொக்கேஷன் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணதுக்கு காரணம் வந்து ஒரு சிலர் வந்து இந்த டிஸ்டன்ஸு அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து கூகுள் பின்னும் இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கார் பார்க்கிங் விடுற மாதிரினா நம்ம வந்து காம்பவுண்ட் சோரை வந்து லைட்டாக எடுத்துகிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கார் பார்க்கிங் வந்து 2 கார் பார்க்கிங் கூட நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வெஸ்ட்டு ஃபேஸிங் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வெஸ்ட்டு ஃபேஸிங் வந்து எல்லாருமே லைக் பண்ணுவாங்களான்னு தெரியாது இல்லையா. ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அதெல்லாம் பார்க்காம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்த் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறதா இருந்தால் இந்த ஒரு ஓப்பனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாசப்படியெல்லாம் மாறி கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல லொக்கேஷன். நம்ம வந்து பார்த்தோன்னா குரோம்பேட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு ஒரு ஒர்த்தான ஒரு ரேட்டு தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். பாருங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணல, கால் பண்ணுங்கள். பதில் காத்திருக்கேன். ஒரு நாள் முன்னாடியே சொல்லுங்கள். நம்ம வந்து அதை நம்ம விசிட் பண்ணணும் அப்படின்னா சொன்னீங்களா தான் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ண முடியும். ஓனர்கிட்ட முன்னாடி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாருங்கள், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பதில் காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.